கோயம்புத்தூரில் அந்த காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிற அந்த பொண்ணுக்கு நடந்த அந்த அசம்பாவிதம் 3 பேர் சேர்ந்து ஒரு துஷ்பிரயோகம் பண்ண அந்த விஷயத்தை நினச்சி நம்ம எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். நம்ம அரசாங்கத்தையே தொடர்ந்து குற்றம் சாட்டிகிட்டு இருக்கோம். அரசாங்கத்தோட பங்கு அந்த ஒயின் ஷாப் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அரசாங்கத்தை தாண்டி நமக்கு பொறுப்பு எப்போ இருக்குது? முக்கியமாக வயசு பொண்ணுங்களாம் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியே மறக்கிறீங்க. ஃபோனும் கையுமா தான் இருக்கிறீங்க. நாட்டில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரியல. ஒரு நியூஸ் சேனலாவது நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறீங்களா என்னன்றது தெரில. இனிமேல் ஃபாலோ பண்ணலான்னாலும் உங்களுக்கு நியூஸ் சேனல்ஸ் பிடிக்காட்டினாலும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிங்க. ஏன்னா இப்போ 1 வருஷம் கூட ஆகிருக்காது, அண்ணா யூனிவர்சிட்டியில் இதே காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிற பொண்ணு தான் 19 வயசு பொண்ணை ஒருத்தன் சீரழித்தான். அவனுக்கு இப்போ தண்டனை கொடுத்துருக்காங்க. மகிழா நீதிமன்றம் தண்டனை கொடுத்துருக்கு. 1 வருஷம் கூட ஆகலை. அதே சேம் டிக்டோ இன்சிடெண்ட், அதே பாய் ஃப்ரெண்டோட அதே மிட் நைட் அந்த டைமான ஒரு 11 to 12 அந்த ரேஞ்சில் இதே மாதிரியான காட்டு பகுதியில் அந்த பொண்ணு போனதுனால தான் அண்ணா யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் அதை ஒட்டின பகுதி ஒரு காடு மாதிரியான பகுதி. போகும்போது இதே விஷயம், அவன் காதலனை தாக்கிட்டு ஒருத்த ஆளாக இருந்து அந்த பொண்ணை என்ன துஷ்பிரயோகம் பண்ணணுமோ பண்ணிட்டான். சேம் இன்சிடெண்ட். அப்போ ஒரு சொசைட்டியில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம எந்த அளவு அவேர்னஸாக இருக்கணும்? லவ் பண்ணும்போது டைலாக் விடுவான், எத்தனை பேர் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ வா, நம்ம காரில் தானே உட்காந்துருக்கோம், காரை தாண்டி என்ன பண்ண முடியும், வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். நமக்கும் கராத்தே குங்ஃபுல்லாம் தெரியும், நம்ம லவருக்கும் கராத்தே குங்ஃபுல்லாம் தெரியும், நம்மளும் போவோம், காரில் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் பொண்ணுங்களுக்கு அந்த இடத்துல என்ன வேலை? 11 மணிக்கு என்ன வேலை சொல்லுங்கள்? 11 மணிக்கு போயிருக்க, அவன் எத்தனை பேர் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு தான் கொடுத்துருக்கான். இப்போ அவனே அடிபட்டு கிடக்கிறான். அடிபட்டு உன்னோட நிலைமை என்ன? ஸோ பொம்பளைங்க தன்னோட சேஃப்டியை யோசிக்கணும். ஸோ 11 மணிக்கு ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துக்கு போகிறீங்கனாலே நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக தானே போகிறீங்க. அப்போ அந்த மாதிரி நீங்கள் ஒரு தவறான நோக்கத்துக்காக போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு குடிச்சிட்டு ஒரு 4-5 பேர் உட்காந்துருப்பாங்க. எப்போவுமே காட்டுப்பகுதியான ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடம்னாலே குடிகாரர்களோட கூடாரம் தான். நாட் ஒன்லி குடிகாரர்கள், கஞ்சா அடிக்கிறவங்க, போதைப் பொருளுக்கு பயன்படுத்துகிறவங்களாம் அந்த இடத்துல நின்று அவங்க பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த அறிவு கூட இல்லாட்டினா நம்ம என்ன நீங்கள் எப்படி பாதுகாப்பாக இருப்பீங்க? ஸோ எப்போவுமே ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா ஃபோனில் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் மட்டுமோ இல்லை உங்களுக்கு பிடிச்சதையே பார்த்துட்டு இருக்கிறதில்ல, நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த நாட்டில் என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுதா இல்லை தெரியலையா இந்த பொண்ணுக்குங்கிறது தெரியல. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி இந்த கேஸும் சேம் நடந்திருக்கு, டிக்டோ. நம்ம எப்போவுமே கவர்மெண்ட்டை குறை சொல்கிறதோடு மட்டும் இல்லை, நம்மளோட ரெஸ்பான்சிபிள் ஒவ்வொருத்தவங்களுக்குமே இந்த சொசைட்டி ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. 100 ஆம்பளைங்களை சமாளிப்பேன், நமக்கு கராத்தே தெரியும்னா ஒருத்தவன் சமாளிக்கிறதே கஷ்டம். 3 பேர் வந்திருக்கானுங்க, என்ன ஆகும் சொல்லுங்கள்? ஒருத்தவன் போட்டி போட்டாலே இந்த ரவுடிஸுங்கள்கிட்ட என்ன அவனுக்கு ஆயுதங்கள் வச்சுருக்கானுங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இது மாதிரி லவ் பண்ணும்போது நீ வா, நான் இருக்கேன், உன்னை பார்த்துக்கிறேன், அப்படியே தாங்குவேன் அப்படின்லாம் டைலாக் விட்டாலும் நீங்கள் எதை வச்சு குருட்டுத்தனமாக வயசு பொண்ணுங்களாம் போகிறீங்க? அந்த டைமுக்கு அன்டைமில் என்ன வேலை உங்களுக்கு சொல்லுங்கள்? பெற்றவங்களும் நீங்கள் ஹாஸ்டலில் இருந்து படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம பொண்ணு சேஃபாக இருக்கா, நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டு நடந்துப்பா. 1008 வாட்டி சொல்லியிருப்பாங்க, பாப்பா காலேஜ் விட்டால் வீட்டில் ஹாஸ்டல் விட்டால் காலேஜ் போ, அன்டைமுக்கு எங்கேயும் போகாது அப்படின்னு படித்து 1000 சொல்லியிருப்பாங்க. ஆனால் எதையுமே காதில் வாங்கிக்காமல் இப்படி அன்டைமில் போயிட்டு ஏதோ ஒரு தேவைக்காக நீங்கள் அங்கே போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். எத்தனை அண்ணா யூனிவர்சிட்டி கேசஸ் நடந்தாலும் உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. ஸோ இப்போ தைரியமாக உன்னோட காதலனை நம்பி நீங்கள் போகிறீங்க, இது மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னா லைஃப் லாங் யாருக்கு மன உளைச்சல் சொல்லுங்கள்? இதை லைஃப் லாங் உங்களால் மறக்க முடியுமா? இல்லை இந்த மாதிரி விஷயம் நடந்ததுக்கப்புறம் உங்கள் உடலில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது சரி பண்ண முடியுமா சொல்லுங்கள்? அந்த கர்ப்பப்பைன்றது அவ்வளோ ஒரு வேல்யூவான விஷயம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் எந்த ஒரு தைரியத்தில் இந்த அன்டைமில் நீங்கள் காதலனோட போகிறீங்கிறது தெரியல. நிறைய நேரங்களில் காதலனை நம்பி போன காதலிக்கு
அன்னைக்கு அவங்க காதலனோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ஒரு துஷ்பிரயோகம் பண்ண நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நாட்டில் வந்து நடந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஃபோனை பொழுதேடிக்கு பார்க்குறது பெருசில்ல, நாட்டில் என்ன நடக்குது, நம்ம எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஏதாவது ஒரு நியூஸ் சேனல்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் பார்த்தா தான் உண்டு. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டங்களில் டிவியும் யாரும் பார்க்குறதில்ல, நியூஸும் யாரும் பார்க்குறதில்ல. நான் வந்து வயசு பசங்களை சொல்கிறேன். ஸோ விஜயை பற்றி பேசுகிறது, அஜித்தை பற்றி பேசுகிறது, அவங்களோட வேயே வந்து ஒரு தனி வழியாக இருக்குது. ஸோ கொஞ்சமாச்சும் உங்களை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிங்கன்னு தான் நான் வந்து கேட்குறேன். பெண்ணோ ஒரு 18 வயசு நிரம்பிடுச்சு அப்படின்னாலே அவங்களாம் வந்து நம்ம அடல்ட்டுன்னு சொல்கிறோம். அடல்ட் அப்படின்னா பெரியவங்க, மெச்சூரிட்டியான பர்சன்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னா நாட்டு நடப்பில் என்ன நடக்குது, நாம் எப்படி இருக்கணும், நாம் எப்படி நம்மளை வந்து செல்ஃபாக நம்மளை வந்து எப்படி பாதுகாத்துக்கணும், இந்த டைமில் போகலாமா போகக்கூடாதா, இந்த அறிவெல்லாம் இருந்தால் மட்டும்தான் வந்து முதிர்ச்சியானவங்க. இப்போ நமக்கு தான் வந்து 18 வயசு ஆகிடுச்சே, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னா இப்படி தான் போயிட்டு நீங்கள் வகையாக வந்து சிக்கிக்கணும். முக்கியமாக பெண்கள், வேலி மேலே சேலைப்பட்டாலும் சேலை மேலே வேலிப்பட்டாலும் சேதாரம் புடவைக்கு தான். ஸோ எந்த வகையில் பார்த்தாலும் பெண்களுக்கான பாதிப்பு தான் வந்து இங்கே அதிகம், ஆண்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ பெண்கள் வந்து ரொம்ப 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 பாதுகாப்பாக இருக்கணும். அதுவும் முக்கியமாக இளம் பெண்கள். தயவு செஞ்சு உங்கள் பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கங்கிறத காது கொடுத்து கேளுங்க. அவங்கக்கிட்ட எதையுமே மறைக்காதீங்க. இல்லை டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு கைட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக வந்து தஞ்சாவூர் ஸ்கூலில் கூட டீச்சர்ஸ் வந்து பொண்ணுக்கிட்ட க்ளோஸாக பேசாதுன்னு சொன்னதுனால ஒரு பையன் வந்து தன்னோட உயிரை தானே எடுத்துக்கிட்டான். ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. மாதா பிதா குரு தெய்வம், ஓகேங்களா? இந்த 3 பேரும் சொல்கிற விஷயங்கள் வந்து உங்களோட நல்லதுக்கு தான் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், வேலம்மாள் குடும்பத்தோட அந்த ஒரே பொண்ணு வந்து 18 வயசு முடிஞ்சு மறுநாளே வந்து அந்த லவ்வரை வந்து கல்யாணம் பண்ணிச்சு. ஸோ படிக்கலாம், வீட்டில் வந்து சொல்லலாம். இப்போ அவ்வளோ சீக்கிரம் வந்து கல்யாணம் பண்ணி எதுக்கு? ஏன்னா 18 வயசு ஆகிடுச்சு. வாழ்க்கையில் என்ன நடக்கும், அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்குது, வாழ்க்கையில் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும், லைஃப்பில் படிப்பு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த பொண்ணுக்கு தெரியுதா தெரியலையாங்கிறது கூட தெரியல. ஆனால் 18 வயசு ஆகிடுச்சா, நாம் வந்து மெச்சூரிட்டியான பர்சன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் தயவு செஞ்சு வராதிங்க. சொசைட்டியில் நடக்கிறத கண்டிப்பாக வந்து கவனிங்க. இல்லாட்டினா பிரச்சனை வந்து உங்களுக்கு தான். ஸோ லவ் பண்ணுறீங்க அப்படி, எனக்கு 18 வயசு ஆகிடுச்சு, எனக்கு லவ் பண்ணுறது கூட உரிமை இல்லையா? லவ் பண்ணுங்கள். ஆனால் உங்களோட லிமிட் என்னன்றது உங்களுக்கு தெரியும்ல. வீட்டில் சொல்லி காலேஜெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நடக்கிறதெல்லாம் வந்து நடத்திக்கலாம். அதுக்கு முன்னாடியே இது மாதிரி நீங்கள் சபல புத்திக்கு ஆளாகி தனியாக போய் சந்திக்கிறேன்னு போயிட்டு பகல் நேரத்துலேயே காட்டுப்பகுதி மாதிரி ஒரு ஒதுக்குப்புறமான ஏரியா போனீங்கனாலே அதுவே கஷ்டம். பகல்லையே கஷ்டம் அப்படின்னா ஒரு நைட் டைம்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டம் சொல்லுங்கள். பகல் நேரத்துலேயே நீங்கள் வந்து போகாதீங்க. ஒரு ஒதுக்குப்புறமான இடமா உங்கள் காதலனையே நம்பி நீங்கள் வந்து போகாதீங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காதலனே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தன்னோட சொந்த காதலியே வந்து மிஸ்யூஸ் பண்ணாலும் நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து இங்கே சொசைட்டியில் இருக்குது. ஸோ பொண்ணுங்க ஜாக்கிரதையாக இருங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக்கும் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஹைப்பும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து யூடியூப் வந்து நிறைய ரெக்கமெண்ட் பண்ணுது. மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். வாழ்க வளமுடன்.